எரிகோவுக்கு போவதில் கள்ளர் கையில் அகப்பட்டார். அவர்கள் அவன் வஸ்திரங்களை முடிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். நாம் வாசித்த திருவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற சின்னதாயம் அவர்கள் செபிப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். பாருங்க, ஒரு மனுஷன் எங்கிருந்து போறான்? எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். எருசலேம் என்றால் என்ன? எருசலேம் நகரம் எதை குறிக்கிறது? என்ன தேவனுடைய மகாராஜாவுடைய நகரம். மகாராஜா யாரு? இயேசு கிறிஸ்துனுடைய நகரம். இந்த மகாராஜாவின் நகரத்தை விட்டு இவன் எங்க போறேன்? எரிகோவுக்கு போறேன். எரிகோ என்ன? எரிகோன்னா என்னது? சபிக்கப்பட்ட பூமி. நம்ம ஏற்கனவே இந்த செய்தியை நம்ம பார்த்துருக்குறோம். மீண்டும் நம்ம ஒரு முறை இந்த நாட்களில் அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ தேவனுடைய வீடாகிய எருசலேமில் இருந்து இவன் எங்கே போகிறேன்? எரிகோவுக்கு, சபிக்கப்பட்ட பூமிக்கு போகிறேன். இப்போ போனது நிமித்தம் யார் கையில் மாட்டிக்கிட்டேன்? கள்ளர்னா யாரு? கள்ளன் என்றாலும் திருடன் என்றாலும் அவன் யாரு? இவன் ஏன் சாத்தாங்கையில் இப்போ மாட்டினா? தேவனுடைய வீட்டில இருந்து எங்க போறேன்? சபிக்கப்பட்ட எரிகோவுக்கு இவன் போறேன். அதனால யார்கிட்ட மாட்டிக்கிட்டேன்? பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். இப்போ பிசாசுக்கிட்ட மாட்டினோன்னா இவன்ட்டு இருந்து ஒரு காரியம் போயிருச்சு. என்ன போயிடுச்சு பாருங்க. வாசிங்க, இங்க வசனத்தை பார்த்து சொல்லுங்க. என்ன போயிருச்சு? என்ன வஸ்திரம் போயிருச்சு? அதாவது வசனத்தை வாசிக்கும் போது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ரியலாகவும் அந்த வசனத்தினுடைய இது என்னன்னு பார்க்கணும், ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு பார்க்கணும். இப்போ உண்மையிலே அவன் வஸ்திரத்தை திருடே கொண்டு போயிட்டான். ஆவிக்குரிய ஒரு பிரகாரமாக பார்த்தா ஆவிக்குரிய வஸ்திரமும் ரெச்சிப்பும் அவனை விட்டு போய்விட்டான். அவனை எப்படி விட்டுட்டு போயிட்டாங்களாமா? காயப்படுத்தி உருந்து கொண்டு காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். குற்றுயிர்னா என்னது? கொஞ்சோண்டு உயிர் ஊசலாடிக்கிட்டு. அப்போ பாருங்க, தேவனுடைய வீட்டை விட்டு, சரி இப்போ தேவனுடைய வீடு எது? நம்ம தான். சரி, வேதவசனம் சொல்றது சபை கூடுதல்களை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாது இருங்கள். அப்போ சபை கூடுதல்னா என்னது?
இந்த சபை, நாம் எல்லாரும் சபை. இது நம்ம கூடுறதுக்கு ஒரு இடமும் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இந்த சபையை விட்டு எங்கே போயிடக்கூடாது? சபிக்கப்பட்ட உலகத்துக்கு திரும்பி போயிடக்கூடாது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டாய், கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருந்து கர்த்தருடைய வழியில் நடக்கிறதுக்கு பழகிக்கொண்டு. கஷ்டம்தாங்க. கர்த்தருடைய வழியில் நடக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிங்கள். அது இடுக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்கும். அதில் போகிறது கஷ்டம்தான். இங்கே போகிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அகலமாகவும் விலாசமாக இருக்கிறது என்று நீங்கள் போனீங்கன்னா அது என்ன வழி? அது கேடு உண்டாக்குகிற வழி. உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ இவங்க வாழ்கிறவங்களாம் மனுஷன் இல்லையா? நம்மளை ஏன் போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க? என்ன நினைக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க? நம்மளை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க? என்ன கொடுமையாக நினைக்கிறாங்க தெரியுமா? என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? எப்போ பாரு வேதத்தை வாசி, எப்போ பாரு ஜெபி, இதையே சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பிள்ளை அதை என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை கொடுமையாக நினைக்கிறார்கள். சின்ன பிள்ளைய சொல்லும், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன். நல்லா படிச்சியா? எங்கே ஸ்கூலில் கொடுமைப்படுத்துகிறாங்க. ஸ்கூலில் என்னடா கொடுமைப்படுத்துகிறாங்க? படிங்கிறாங்க, எழுதுங்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை கேட்டு பாருங்க, நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைய படிக்கிற பிள்ளைகளை கேட்டு பாருங்க. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போகிறோம்? பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு போகிறோம்? படிக்கத்தானே போகிறேன். அப்புறம் அங்கே கொடுமைப்படுத்துகிறாங்கன்னா, ஏடா படி எழுதுங்கிறது கொடுமைன்னு சின்ன பிள்ளைய தான் சொல்லுதுன்னா, இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்போ பாரு அதுலேயும் இந்த பெந்தகோஸ்காரங்க பாரியா கொடுமைப்படுத்துகிறாங்கயா. எப்போ பார்த்தாலும் வேதத்தை வாசியா, ஜெபம் பண்ணியா, வேதத்தை வாசியா, ஜெபம் பண்ணியா. அதனுடைய மேன்மை இப்போ தெரியாது, ஆனால் அது அறிந்து கொள்ளும் ஒரு நாட்கள் வரும். இப்போ பாருங்க, அதுக்காக வந்துட்டு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து நம்மளை போட்டு முக்கம் போடுறாங்க உட்கார வச்சு. என்ன சொல்லுவாங்க வெளியில் போய்? அதாவது இந்த கர்த்தருக்கு செய்கிற இந்த ஆராதனையும் இங்கே சொல்லப்படுகிற காரியங்களையும் கவனியாதவர்கள், அதை வெறுப்பாய் எண்ணுகிறவர்கள் வெளியில் போய் என்ன சொல்லுவாங்க? 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மளை போட்டு உட்கார வச்சு கொடுமைப்படுத்துகிறாங்க. சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்மளே சொல்லியிருப்போம். நம்மளே சொல்லியிருப்பான், மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. நம்மளே சொல்லியிருப்போம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இவன் பாருங்க, தேவனுடைய வீடாகிய எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போயிட்டு கல்லர் கையில் மாட்டின நிமித்தம் இவன் வஸ்திரமும் போச்சு. இப்போ குற்றுயிராக கிடக்குறியா. சரி, அப்போ அந்த பக்கம் யார் வந்தது? அது எப்படி வந்தாராமா? அப்பொழுது தற்செயலாய் எப்படி வந்தாராமா? தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து. இந்த ஆசாரியன் யாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஊழியக்காரனா சொல்லக்கூடாது, தரக்குறவா சொல்றீங்க. இல்லை, நீங்கள் என்ன ஊழியக்காரன் தரக்குறவா சொல்றீங்க? அந்த பக்கம் ஒரு ரெவரண்ட் போனார். யார் போனது? ரெவரண்ட் எப்படி இருப்பார்? கரெக்டாக சொல்லணும். ரெவரண்ட்னா எப்படி இருப்பார்? கோட்டு சூட்டு போட்டு, ஷூ போட்டு, டை கட்டி, கண்ணாடிலாம் போட்டு, டையெல்லாம் அடித்து அப்படி வெறப்பாக வந்திருப்பார். இப்போ வெறப்பாக வந்தவர் எப்படி என்ன பண்ணிட்டாரு? ஏன் பக்கமாக விலகி போனார்? அவர் போகிற இடத்துக்கு போகும்போது ரத்தமெல்லாம் ஒட்டிடுச்சுனாக்க, அவனை தூக்கி அவனா ரத்தமெல்லாம் ஒட்டிடுச்சுன்னா
நான் எப்படி போகிற இடத்துக்கு எப்படி போகிறது. அப்புறம் யார் வந்தது? லேவியன் வந்தார். இப்போ லேவியன் யார்? அவர் அவர் ரெவரண்ட்னாக்க இவர் குச்சிக்கீழே போதகர், அதாவது ரெவரண்ட் பாஸ்டர், ரெவரண்ட் போதகர் அப்படி. இவர் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் கீழே. அவர் டாக்டர் ரெவரண்டு, இவருக்கு டாக்டர் இல்லாத ரெவரண்டு. இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு? இவரும் பக்கமாக விலகி போனார். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெய் பூசி திராட்சை ரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். போதும். இப்ப இந்த சமாரியன் யாருன்னு நினைக்கிறீங்க? சமாரியன் யாருன்னு நினைக்கிறீங்க? பாப்போம், நீங்க கரெக்டா நீங்க பதில் சொல்றீங்களான்னு பார்ப்பேன். பார்க்கலாம். அதெல்லாம் அப்புறம். கரெக்ட். இந்த யூதர்கள் எப்பவுமே சமாரியர்களை வெறுக்கிறவங்க. சமாரியர்களை வெறுக்கிறவங்க. யூதர்கள் சமாரியரை ஒரு பொருட்டா எண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை இப்போ நீங்கள் இது பண்ணிக்கீங்க. இந்த சமாரியர் யார் என்பதை வேதம் என்ன சொல்லுகிறது, எங்கெல்லாம் இருக்குது, சமாரியா எப்படி வந்துச்சு, இந்த சமாரியாவில் இருந்தவங்க யார் அப்படிங்கிறத குறித்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டோன்னே இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் வரும். இந்த செய்தியினுடைய தொடர்ச்சின்னு அடுத்த வாரம். சமாரியர்னா யார், ஏன் அவங்கள வெறுத்தாங்க, யூதர்கள் ஏன் வெறுத்தாங்க அப்படிங்கிறத குறித்து அடுத்த வாரம் நம்ம செய்யணும். இப்போ பாருங்கள், இந்த சமாரியன் பாருங்கள், யூதர்கள் சமாரியரை வெறுக்கிறார்கள். அப்போ அந்த சமாரியன் என்ன பண்ணியிருக்கணுங்க? இவனுக்கு உதவி பண்ணியிருக்க கூடாதுல்ல, யூதருக்கு உதவி பண்ணியிருக்க கூடாதுல்ல. ஆனால் அந்த சமாரியன் என்ன பண்ணுனா, அவனை காயங்களை தொடச்சி எண்ணெயை வார்த்து திராட்சை ரசத்தில் வார்த்து காயங்களை கட்டி தன்னுடைய சுய வாகனத்திலே ஏற்றி கொண்டு சத்திரத்துக்கு கொண்டு போனார். அங்கே கொண்டு போய் பராமரித்தார் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சமாரியர்கள் யூதர்கள் என்ன பண்ணினாங்க? கேட்டுக்கொண்டாங்களா? யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை வெறுத்தார்கள். ஆனால் அந்த ஜனங்களுக்காகத்தான் தன்னுடைய உயிரையும் அவர்களுக்கு தியாகம் செய்தார். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய ஜீவனையே அப்படின்னா. இப்ப பாருங்க, கீழே வாசிங்கள. மறுநாளிலே நான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். இப்ப பாருங்க, சத்திரத்துல கொண்டு போய் அவனோட இருந்து அவனுக்கு பராமரிப்புலாம் பண்ணிட்டு அடுத்த நாள் போகும்போது சத்திரக்காரனை கூப்பிட்டு 2 பணத்தை கொடுத்து இவனை பராமரித்துக்கொள், இதற்கு அதிகமாக செலவு பண்ணா நான் வரும்போது உனக்கு தர்றேன். அது என்ன 2 பணம்? 2 பணம் எழுதியிருக்குது. அது என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். கல்லறையிலே அகப்பட்டு கிடந்த நம்மளை மீட்டெடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். தம்முடைய ஜீவனையை நமக்காக கொடுத்தார்.
நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காக மீண்டும் வரப்போகிறார். சரி, இப்போ நம்ம கையில் 2 பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு ஆண்டவர். ஆ, 2 பணத்தை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. சரி, சொல்லுங்க, 2 பணத்தை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ எல்லார் கையிலும் என்ன வச்சிருக்கீங்க? அதில் என்ன, எத்தனை பிரிவு இருக்குது? என்ன பிரிவு இருக்குது? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இருக்குது. நீ இப்போ குணப்படுறதுக்கு இந்த 2 பணம் உனக்கு. நீ ஆண்டவருக்குள்ள உண்மையா அவருடைய ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு, ரட்சிப்பை காத்து கொண்டு அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படுறதுக்கு, குணப்படுறதுக்கு இந்த 2 பணம் போதும். ஒரு வேளை அதிகமாக செலவானா நான் வரும்போது பார்த்துக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். சரி, கீழே வாசிங்க. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருக்கிறான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டார். அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். நீயும் போய் அப்படியே செய். இங்க அதுக்கு முன்னாடி உள்ள காரியங்கள் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நியாயசாஸ்திரி ஒருவன் எங்க இருந்து 25ல. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இப்போ இந்த காரியத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. இவனுக்கு உதாரணம் சொல்லும்படியாகத்தான் இந்த சமாரியனுடைய காரியங்களை இங்க சொல்ற. இப்போ பாருங்க, நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். நமக்கு பிறன் யார்? பிறன்னா என்னது? அடுத்தவங்கன்னா யாரு? பிடிக்காதவனா யாரு? சொல்லுங்க. சரி, சாலமன் சொல்றாப்புல அக்கம் பக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க. சரி, வேற நமக்கு பிறன் யார்? வேற நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்ப யூதர்கள் சமாரியர் எப்படி நினைச்சாங்க? விரோதியாய் நினைச்சாங்க. இப்ப நமக்கு விரோதமா இருக்கிறவங்க யாரு? இல்லை, இப்ப இந்திய தேசத்தை பொறுத்தவரை நமக்கு விரோதமா இருக்கிறது யாரு? இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அவங்க நமக்கு விரோதியாய் செயல்படுறாங்க. அவங்க தான் நமக்கு யாரு? பிறன். அவங்கள என்ன செய்யணும்? அவங்கள நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். உங்கள் சத்துருவை நீங்கள் சிநேகிங்கள். சரி, இப்போ சாயந்தரம் நாங்கள் வண்டியில் போகிறோம். சாயந்தரம் வண்டியில் போகிறோம். ஒருவர் ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறார். அவருக்கு உதவி செய்வதற்கு யாரும் முன் வரலை. இப்போ நான் என்ன செய்யணும்? 108 வர்றதுக்குலாம் லேட் ஆகும். ஆனால் அவரால் 2 வீலரில் உட்காரக்கூடிய ஒரு தெம்பு அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் கட்டியிருக்க வேண்டியும் கழுத்தில் போட்டிருக்கிறதும் என்ன போட்டிருக்காரு? அப்போ நான் என்ன செய்யணும்? நான் அவரை போய் தொட்டினா என் வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும், என் வெள்ளை வேட்டியும் வெள்ளை சட்டையும் என்ன ஆயிரும்? காவி ஆயிரும். அப்போ என்ன செய்யக்கூடாது? தூக்கக்கூடாது. அப்போ நான் அன்பு கூறுகிறவனா? இல்லை. அப்போ உன் சத்துருவை சிநேகியுங்கள் அப்படின்னா, ஒருவன் அப்படி கிடந்தால் என்ன செய்யணும்? நாம் உதவி செய்து, எங்கள் வீட்டுக்காரம்மா இறக்கி அங்கே பக்கத்தில் ஏதாவது வீடு இருந்துச்சுன்னா இங்கே கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு விட்டுட்டு அவரை வண்டியில் உட்கார வச்சு நான் அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து நம்மளால் முடிந்ததை
அவருக்கு உதவி செய்து, இதுதாங்க சத்துருவை சிநேகிக்கிறது. நமக்கு பிறன் அவன் தாங்க. ஆனால் இன்னைக்கு யாரும் அதை செய்வதில்லை. இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி இதை இதோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் வரும். பாருங்க, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் சொல்ல, வேதத்தின்படி என்ன உதவி எல்லாமுங்க செய்யலாம்? சாப்பாடு கொடுக்கலாம், ட்ரெஸ் கொடுக்கலாம். இப்போ பசியாக இருக்கிறவனுக்கு போஜனம் கொடு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு, தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணீரை கொடு. வேற என்ன? என்கிட்ட காசை தொலைச்சிட்டேங்க, ஊருக்கு போகணுங்க, ஒரு 100 ரூபா பணம் கொடுன்னு கேட்டால் இருந்தால் கொடுக்கணும். வேற இந்த மாதிரி உதவிகளை நம்ம செய்யணும். நான் அடுத்த மாதம் வீடு கட்டலாம்னு இருக்கேங்க, எனக்கு 1 லட்ச ரூபா பணம் வேணுங்க அப்படின்னா ஆனால் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், சபை போதகர் கிறிஸ்தவங்கன்னா ஒன்றுமே செய்யறதில்ல, அவங்க எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, வேதம் அதை அங்கீகரிக்கலை. சரி, நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒரு 1000 ரூபா பணம் கொடுக்கலாம். அதை திரும்பி வரும் என்று நினச்சி கொடுக்காதீங்க. அது கர்த்தருக்கென்று செய்கிறோம் என்று விட்டு விடுங்கள். ஆனால் லட்சக்கணக்கில் கேட்டால் அதை கொடுக்கணும் என்று வேதம் சொல்லலை, அங்கீகரிக்கலை. ஆனால் இன்னைக்கு இதை நிறைய பேர் பொதுவாக நம்ம சபையில் இல்லை, பொதுவாக இதை எதிர்பார்க்குறாங்க. அது சரியில்லை, அது வேதத்தின்படி சரியில்லை. ஆகவே கர்த்தருடைய நாளாக ஆண்டவர்களை வந்த புதுசில் படித்தேன், வேத வசனத்தை புரிந்து கொள்ளாமல் அநேகருக்கு கடனை வாங்கி கொடுத்து நான் மாட்டிக்கிட்டேன். நான் கடனை வாங்கி கொடுத்துட்டு நான் மாட்டிக்கிட்டேன். இந்த கடனை யார் கட்டுறது? வாங்கினது யார்? நான் தானே. இப்போ யார் கட்டணும்? நான் தான் கட்டினேன். ஆகவே கடன் வாங்கி யாருக்கும் உதவி செய்ய சொல்லவும் இல்லை. ஆகவே நமக்கு தெரியும் இந்த உதவியை நம்மால் செய்ய முடியும், இந்த உதவியை செய்யணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க நமக்கு பிறன் யார் என்பதை. ஆகவே நம்மை எதிரியாக யார் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நமக்கு பிறன். அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக வருவார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த காரியங்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி அந்த எருசலேமிலிருந்து போனவன் தேவனுடைய வீடை விட்டு சபிக்கப்பட்ட பட்டணத்துக்கு போய் கள்ளர் கையிலே பிசாசின் கையிலே மாட்டினானோ, அதை போல் சபையை விட்டு உலகத்தை நோக்கி போனால் பிசாசின் கையிலே மாட்டிக்கொள்ளுவான். மாட்டிக்கிட்டோம்னா என்ன செய்வேன் தெரியுமா? அவன் ஒரு ஆளாக இருந்தவன் 7 பேர்த்த கூட்டிகிட்டு வருவேன். ஒரு ஆளாக இருந்தவன் 7 பேர்த்த கூட்டிகிட்டு வருவேன். ஆகவே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்தை நோக்கி பாராதபடிக்கு கர்த்தருடைய வழியிலே நடங்கள், சத்ருவை சிநேகிங்கள், உங்களுக்கு பிறனாய் இருக்கிறவர்களை சிநேகிங்கள், உங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்யுங்கள். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம், நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளை கூட கர்த்தாவே தூக்காயிருந்த சுவிசேஷத்தில் ஆண்டவரே 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே 30வது வசனத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். நல்ல சமாரியனை குறித்தும் ஆண்டவரே எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன மனுஷனுடைய காரியங்களை குறித்தும் உங்களுக்கு பிறன் யார் என்பதை குறித்தும் நாட்களில் நாங்கள் பார்ப்பதற்கு உதவி செஞ்சீங்க. இசப்பா, உங்கள் வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை நீங்கள் உயர்த்துங்க. ஆண்டவரே சத்துருவை சிநேகிக்கும்படியாகவும் அந்த நல்ல சமாரியனை போல நாங்கள் இருக்கும்படியாகவும் எங்களை நீங்கள் உயர்த்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அடிமையிலானவரே உங்கள் கரத்திலே ஒப்புவிக்கிறோம்.
வருகிற நாட்களிலே இந்த ஊழியமானது வளரணும், அநேகர் ரட்சிக்கப்படணும். இந்த பகுதியிலே அநேகர் ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள ஏசப்பா நீங்கள் எங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. நாங்கள் இருக்கிற பகுதியில் நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாய் ஆண்டவரை காணப்படும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பேசுகிற யாரிடத்துல உங்கள் அன்பை சொல்ல, உங்கள் ரட்சிப்பை சொல்ல, உங்கள் விடுதலையை சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாம மட்டும் மயப்படுத்த வந்திருக்க உங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமேட பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளையார் நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.